திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்திலிருந்து வந்தவர்களை 6 பேரை டெல்லி போலீசார் கைது செய்திருக்கிறனர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்களுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக அவர்களை கண்டறிந்திருக்கிறார்கள். இதை எப்படி கண்டறிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சமீபத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டி இருந்திருக்கிறார்கள். இது யார் அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்து அங்க டெல்லி போலீசார் விசாரணை செய்து சிலரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை விசாரிக்கும் பொழுது இவர்களுக்கு ஆதரவாக இங்க தமிழகத்துல இருந்த இவர்கள் பெயர்களை அவர்கள் சொல்லவும், அதை வைத்து டெல்லி போலீசார் இங்க இந்த 6 நபர்களை தமிழகத்துல இருந்து கைது செய்திருக்காங்க. இதை தவிர மேற்கு வங்கத்திலிருந்து இது தொடர்பாக 2 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். இவர்களிடம் பல சிம் கார்டுகள் எல்லாம் பறிமுதல் செய்திருக்காங்க. மேலும் பல ஆவணங்களை எல்லாம் பறிமுதல் செய்திருக்காங்க. எந்த அமைப்புக்காக இவர்கள் வேலை செய்திருக்காங்க, லக்ஷர் இ தொய்பாவுடன் தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு பேட்டர்ன். இதை செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது தேசத்துக்கு மேல அபிமானம் இருப்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணா எப்படி ஆப்ரேட் பண்ணோம்னா, டைரக்டா அவன் ஹேண்ட்லர் இந்தியாவில் இருப்பான். ஹேண்ட்லர் எங்கே இருப்பான், அவன் பாகிஸ்தான்ல இருந்து கமாண்டை வாங்குவான். கமாண்டை வாங்கி ஹி வில் ஹேண்டில் இட் ஹியர். அவன் என்னெல்லாம் பண்ணணுமோ அவன் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி போகுதுன்னா, பாகிஸ்தான்ல இருந்து அவன் நேரம் பங்களாதேஷுக்கு ஹேண்டில் போறான். பங்களாதேஷ்காரன் நம்ம நாட்டுக்குள்ள இவன் ஹேண்டில் பண்றான் விஷயம். நல்லா கவனிச்சுக்கணும். பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷுக்கு போய் பங்களாதேஷ்காரன் இந்த நாட்டில் ஹேண்டில் பண்றான். அப்போ டைரக்டா இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்சஸ்ல இந்தியா இவன் பங்களாதேஷ் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்னு நீங்க சொல்ல முடியாது. பிடிபட்டுக்கிறோம் வங்கதேசத்துக்காரன், அவன் அந்த நாட்டில இருந்து இங்க வந்த பயங்கரவாதி. பட் இந்த பேட்டர்னை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, வங்கதேசத்தில் உள்ளவனை ஹேண்டிலரா பாகிஸ்தான்காரன் பயன்படுத்துகிறான். இப்ப இதோட நம்ம எதை போடணும் அப்படின்னு யோசிக்கணும். அப்படின்னா, இந்த சிஏஏக்குள்ள சட்ட திருத்தம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஐயோ பங்களாதேஷ்காரன் இந்த நாட்டை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சு இந்த நாட்டுக்குள்ள கலவரம் பண்ணானே இந்த காங்கிரஸ்காரன். முதலாவதாக அந்த போராட்டத்திற்காகத்தான் நானே அரசியலுக்கு வந்தேன்னு சொன்ன. அப்படியே இங்க ஒரு பையன் உதயநிதி, அந்த பையன் டெபுட்டி சிஎம், அந்த பையன் அவன். இந்த ஆளுகள்லாம் இப்ப புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்க யாருக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள்? வெளிநாட்டுல இருந்து இந்த நாட்டுல பாகிஸ்தான்காரனுக்கு ஹேண்டிலரா வரக்கூடிய ஒருத்தனை பாதுகாப்பதற்கான போராட்டத்திற்கு ஒரு மாநிலத்தின் துணை முதல்வர் பெருமையாக பீத்திக் கொள்கிறார். நான் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு. இதையும் கூட கேவலம் இந்த மாநிலத்துக்கு இருக்க முடியுமா? இதையும் கூட ஒரு தேச துரோகியை நீங்க ஒரு நாட்டுல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல வச்சிருக்க முடியுமா? என்ன விஷயம்னு பார்த்தாச்சுன்னா, பங்களாதேஷ் அங்க எழுதி போட்டிருக்கான். அங்க போஸ்டர் எழுதி ஒட்டி இருக்கா அப்படி டெல்லியில. அதுக்கு மாத்தணும். இது ஒரு பேட்டர்ன். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தனை கைது பண்ணாங்க கர்நாடகால. அவன் இந்த மாதிரி ISIS ப்ரோவுக்கா வேண்டி எழுதி போஸ்டர் ஒட்டினா. அதுக்கப்புறம் வேற இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரை போய் எரிக்கிறது, இல்லைன்னு ஒரு கல்லை விட்டு எரிக்கிறது. இப்ப இதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கோவில்களுக்கு போய் இந்த மாதிரி தவறாக எழுதி போடக்கூடிய ஒன்று நம்ம அமெரிக்காவில் பார்த்தோம், ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம். ஹிந்து கோவில்களுக்குள்ள செவர்களில் அதை அசிங்கப்படுத்துற மாதிரி எழுதுறது போடுறது யூகேல பார்த்தோம். ஸோ இதெல்லாம் என்ன ஒரு மாடியூல் ஆஃப் ISIS. முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நீ என்ன உனக்கு எழுது, இவன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான்னு பார்க்கறது. அதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு சின்ன ஒரு சோஷியல் கிரைம் ஏதாவது ஒன்று பண்ணு. ஸோ இதுலெல்லாம் இவன் சக்ஸஸ்ஃபுல்லா, இவன் எவ்வளவு இவன் கெப்பாசிட்டி எவ்வளவு, இவன் எந்த அளவு இவன் காமாஃப்ளாஜா இருக்கான், இவன் எந்த அளவு ஒரு திடத்தன்மையோட இவன் இருக்கான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இதுதான் உலகம் முழுவதும் ISIS பண்ணக்கூடிய மாடியூல். அப்ப இந்த மாடியூலோட ஒரு அங்கம் தான் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு. இப்ப இதோட நம்ம எதை யோசிச்சு பார்க்கணும்னா, TN பாளையம்னு ஒரு ஈரோடு மாவட்டத்துல ஒரு இடம் இருக்கு. இந்த TN பாளையத்துல ஒரு பங்களாதேஷ்காரன் திடீர்னு நடு ரோட்டில் இருந்து நமாஸ் செய்தான். அந்த செய்தி வந்த உடனே தேஸ்ரீ டிவில நான் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் அந்த செய்தியை. அன்னைக்கே நான் சொன்னேன் இது இந்த மாடியூல்ல ஒண்ணு அப்படின்னு. இப்ப பாருங்க, இப்ப இந்த மாடியூல்ல பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கே என்னைய இதை விசாரிக்க வேண்டும், எனக்கு இதுலதான் சந்தேகம் இருக்குன்னு இதே ஸ்ரீ டிவில நான் சொன்னேன். இப்ப நீங்க டெல்லியில பிடிச்ச மாதிரி அன்னைக்கு TN பாளையத்துல பிடிக்கல இல்லை. அப்ப TN பாளையத்துல இந்த மாடியூல் வேலை செய்கிறதா இல்லையா?
அப்ப ஈரோடுக்கும் திருப்பூர் பக்கத்து மாவட்டம், the same module works. அப்போ தமிழ்நாட்டுல இந்த மாடியூல் செயல்படாத இடம் எங்க? இப்ப பாருங்க, காரில் வந்தது, சிலிண்டர் வெடிச்சதுன்னு நம்ம ஊர்ல திமுக மந்திரி சொன்னான். ஆனா அதுல வச்சது வெடிகுண்டுன்னு தெரிஞ்சது. இப்ப இதில் ஈடுபட்டவர்களுக்குள்ள பின்னணி என்ன? அதுக்கு அடுத்தது என்னன்னா, இவனுக்கு 50 பேரும் பங்களாதேஷ்காரனா பிடிச்சிருக்காங்க. திருப்பூர்ல இவ்வளவு நாள் வேலை பார்த்திருக்கான், இந்த கம்பெனில வேலை பார்த்திருக்கான், அந்த கம்பெனில வேலை பார்த்திருக்கான்னு அவனுக்குள்ள ஜாதகம் போட்டு பேப்பர்ல இப்ப வந்தாச்சு. அப்ப இவனுங்களெல்லாம் இங்க ஹாஸ் பண்றது யாரு? ரெண்டாவது, ஏன் தமிழ்நாட்டை இவங்க சூஸ் பண்றாங்க? வங்கதேசத்திலிருந்து விரட்ட அங்கிருந்த மக்கள் இந்திய அகதிகளாக இந்த நாட்டுக்குள் வந்தால் பெங்காலுக்கு அடுத்தபடியாக அவர்கள் போவது ஜம்மு. அதுக்கு அடுத்தது அவங்க சுவாபாவிகமாகவே தமிழகத்திற்கு தானே வருவார்கள்னு சொல்லி ஜிகில இவன் ஒவைசி ஒரு டயத்துல பேசினான். ரெண்டாவது, ரோஹிங்கியாக்களுக்காக நாங்கள் முகாம் எல்லாம் நடத்திறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி இதுக்கு கிளம்பி அதுக்கு நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டது த ஜவா கொரிலா அப்படின்னு. இப்ப அவர் திமுகவா, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமா, இல்லைன்னா அவர் மனித மக்கள் கட்சியான்னு நமக்கு தெரியாது, எந்த கட்சியில இருக்காருன்னு தெரியல. அவர் இப்ப இன்னைக்குதான் அவர் கருணாநிதி கட்சியோட, அதாவது திமுகவோட இன்னைக்குதான் கூட்டணி வேற பேச போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான பயங்கரவாதிகளை ஹார்பர் பண்ணுவதை நாங்கள் ஒரு தொழிலாக வைத்திருக்கிறோம்னு இவங்க தான் அறிவிச்சிருந்தாங்க. இல்ல இல்ல இவங்களையும் கூட நாங்க தான் நிறைய செய்யறோம் அப்படின்னு இன்னொரு துலுக்கு குரூப் கிளம்பி வந்தது. நல்லா யோசிக்கணும். அப்ப இன்னைக்கு அரசாங்கத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸுக்கு நம்ம நாட்டுல ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடியவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறார்கள். இப்ப இந்தியன் ஹேண்ட்லர்ஸ் போய் பங்களாதேஷி ஹேண்ட்லர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீ கிருஷ்ணகிரி அவுட்டர்ல போய் பாருங்க, ஒரு வங்க மொழியில கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசாவே இருக்கு. கிருஷ்ணகிரிக்கு வங்க மொழி எங்கிருந்து வந்தது? அப்ப அங்க எவ்வளவு வங்கதேசத்தினர் இருக்கிறார்கள் அதை சுத்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இப்போ எங்கிட்ட ஓரளவு சர்வே இருக்கு, நான் சொல்ல தயாரா இருக்கு. இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவர்களுக்கு முழுமையாக விசாரிப்பதற்கு இன்னைக்கு முதல்ல தமிழ்நாடு போலீஸ்ல ஸ்ட்ரென்த் இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இன்டென்ஷன் கிடையாதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அந்த அளவும் பெருகி கிடக்கா இந்த நாட்டுல. இப்ப டைரக்டா பாகிஸ்தான்காரன் அவனை வச்சு ஹேண்டில் பண்றான். இப்ப இதை விட பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பல ரயில்வே டிராக்ல பல சாபட்டேஜுக்கா வேண்டியான முயற்சிகள் எல்லாம் நடந்தன. பலதுல யாருன்னு தெரியல, பலதுல அவன் பைத்தியக்காரன், பலதுல அவன் ஒரு ஹிந்து சாமியார் மாதிரி இருந்தான்னு சொல்லி பல கதைகள்ல நடந்ததா இல்லையா? ஆமா. அப்ப இதுக்கு பின்னணிகள் எல்லாம் இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கிறதா என்பதை யார் இப்ப விசாரிக்க போறாங்க? ஏன்னா ஸ்வீட் டிவியில ஒவ்வொரு ஆக்சிடென்ட் வரும்போது நான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு நடந்திருக்கிறதுங்க கூடியது விந்திய மலைக்கு தெற்கேயும் இந்தியா இருக்கிறது என்பதை இனிமேயாவது புரிந்து கொள்ள முயற்சிக்குமா இந்த டெல்லி அரசு? அவர்கள் காதில் இது விழுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம சொல்றத ஊதுற சங்கம் நம்ம ஊதிடுவோம். இப்ப இங்க பங்களாதேஷ்ல இருந்து ஆபரேட் பண்றான், இங்க அப்படி. இப்ப நீங்க என்னன்னா டெல்லியில எழுதி போட்டதுக்காக நீங்க இங்க அரெஸ்ட் பண்ணீங்க. இங்க இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து அப்படியே இந்த மலையில ஏறி ஏறி ஒரு ரோடு மேல கோத்தகிரிக்கு போகும். அந்த கோத்தகிரி போகக்கூடிய ரோட்ல எல்லாம் இந்த வெள்ளை அடிச்சு எழுதி போட்டானே, அந்த நேரத்துல இதே ஸ்ரீ டிவியில நாங்க சொன்னோமே, அவனை இதுவரை எத்தனை பேர் கைது பண்ணீங்க? கைது செய்யப்பட்டார்களா? இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து முடிஞ்ச உடனே பீச் செவத்துல இந்தியாவுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட நேரத்துல 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாசம் இதே மனுஷன் நாங்க அத்தனேனே. அப்ப இன்னைக்கு டெல்லியில நீங்க இது என்ன என்பதை பார்த்து அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாதிரி அன்னைக்கு நீங்கள் செய்யவில்லையே. இந்த ஆதங்கம் எனக்கு இருக்குமா இருக்காதா? தமிழ்நாட்டுல இருக்கிற எனக்கு. அப்போ தமிழ்நாட்டுல இன்னைக்கு டெல்லியில நீங்க ஒரு கிராஃபிட்டியை வச்சு இவ்வளவு தூரம் இதெல்லாம் மாடியூல இது பண்ணீங்க, கடைசியா எங்க அந்த மாடியூலை நீங்க கிராக் பண்ண வரும்போது அது தமிழ்நாட்டுக்கு லீடு ஆகுது. ஆனா தமிழ்நாட்டிலே இவ்வளவு நாளா தொடர்ந்தது நடந்து கொண்டுதானே இருக்கிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசே இதை கண்டுகொள்ளாமல் தானே விட்டு கொண்டிருக்கிறது. அப்போ
இவன் ஒரு பயங்கரவாதி இந்த மாதிரியான வேலை செய்கிறான்னு சொன்னா இதை கண்டுகொள்ளாமல் இவனை வளர்த்து விடக்கூடிய தமிழ்நாடு அரசும் பயங்கரவாதி தானே. என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அவ்வளவு பேர் இங்கதான் அடைக்கலம் பூந்திருக்கான். இவனை வெளியில தள்ளக்கூடாதுன்னு இங்க உள்ள துணை முதல்வர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப தேசத்தின் பாதுகாப்பு என்பது தில்லியின் பாதுகாப்பு மட்டும்தானா, இல்லைன்னா எங்க தெங்கனி கோட்டையின் பாதுகாப்பும் உள்ளடக்கியதுதான் தேசத்தின் பாதுகாப்பாங்கிறது தான் இப்ப என் கேள்வி. இப்படி ஒரு அரசாங்கத்தை நீங்க இங்க வச்சுக்கிட்டு எப்படி நீங்க நாளைக்கு பயங்கரவாதத்தை தடுக்க போறீங்க? இது அவ்வளவு எங்க நடந்திருக்கு. அங்க கிராஃபிட்டி இங்கேயும் இதே மாதிரி எழுதி போட்டிருக்கான். நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. மேட்டுப்பாளையத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே இருக்கு. ஒருத்தர் கொடுத்தாரு கம்ப்ளைண்ட். இன்னைக்கு வர அந்த கம்ப்ளைண்ட் மீது நடவடிக்கை இல்லை. ஏன் நடவடிக்கை இல்லை? ஏன் என்ஐஏ அந்த கேஸ் எடுக்கல? ஏன் தமிழ்நாடு அரசு அந்த கேஸை என்ஐஏக்கு ரெஃபர் பண்ணல? அப்ப இன்னித்து அரெஸ்ட்ங்க கூடியது டெல்லியில எங்கேயோ நடந்த ஒரு பயங்கரவாத செயலுக்கு பங்களாதேஷில் இருக்கிறவங்க இங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு வந்தான் என்பது அல்ல. அந்த ஹேண்ட்லர்ஸ் இங்கிருந்தும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் இன்று பயங்கரவாத செயல்களின் தலைமையிடமாக மாறி இருக்கிறது. இதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது. ஐபிஎஸ் போட்டுக்கிட்டு தமிழ்நாடு காவல்துறையில் சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகளாகட்டும் காவல்துறையினராகட்டும் சிங்கத்தலை போட்ட இந்த பேட்ஜுக்காகத்தான் உங்களுக்கு சம்பளம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது. ஒரு கட்சியின் அடியாட்களாக இருந்து வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள். காவல்துறையின் கண்ணியத்தை தயவு செய்து குறைக்காதீர்கள். நான் மறுபடி சொல்லக்கூடிய விஷயம்தான், இந்த தேசத்தின் பாதுகாப்புக்கு எப்படி இராணுவம் இருக்கோ அதே மாதிரி உள்நாட்டு பாதுகாப்போட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸே இப்போ காவல்துறையினர். இந்த கடமையை உணர்ந்து செயல்படுங்கள். உங்களை நம்பி தான் நாங்க இருக்கோம். ஆனா இந்த மாதிரி கட்சிக்காரனுக்கு சொல்றான், மேல இருக்கிறவன் ஓட்டுக்காக சொல்றான்னு சொல்லி உங்கள் கடமையிலிருந்து நீங்கள் விலகுவீர்கள் என்றால் இந்த பாவம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது. உங்க தலைமுறைகள் அவ்வளவு இதற்காக கஷ்டப்படும். இதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுங்க.